அந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடம் தாங்க மஹ்ஷர் மைதானம். அந்த இடம் என்னது? மஹ்ஷர் மைதானம். அந்த இடம் தான் மஹ்ஷர் மைதானம். அங்கதான் எல்லா மக்களையும் எல்லாம் ஒன்று கூட்டப்படுவான். அந்த மக்கள் எல்லா மக்களையும் எல்லாம் ஒன்று கூட்டப்படுவான். நம்முடைய அறிவு சொல்லும் எப்படி தெரியுங்களா, இந்த சின்ன இடத்துலயே அந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் எல்லாம் ஒன்று கூட்டுவான் நம்முடைய அறிவு சொல்லும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியெல்லாம் பின்னால் உள்ளவர்கள் பேசுவார்கள் என்பதற்காக வேண்டித்தான் நபிகள் என்ன சொன்னாங்க தெரியுங்களா, இந்த அரஃபா, இந்த மினா, இந்த முஸ்தலிஃபா, இந்த 3 இடமும் அன்றைய தினத்தில் அல்லாஹ் அந்த பூமியை அல்லாஹ் விசாலமாக்கி தருவான். அல்லாஹ் என்ன செய்வான்? விசாலமாக்கி தருவான். எப்படி? இந்த 3 இடத்தில் எதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார்கள் நபியவர்கள்? ஒரு தாயினுடைய கருப்பையை போல் என்று சொல்லுகிறார்கள். அது மாதிரித்தான் இந்த அரஃபா, மினா, முஸ்தலிஃபாவை அன்றைய தினத்தில் அல்லாஹ் அந்த பூமி எல்லாம் விசாலமாக்கி தருவான். எப்படி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நபியவர்கள் வருகின்ற போது எத்தனை மக்கள் இருந்தாங்க? 1 லட்சம். எத்தனை பேரு? 1 லட்சம். அப்ப இடம் நெருக்கடியாத்தான் இருந்துச்சு. 1 லட்சம், 2 லட்சம் ஆச்சு, 3 லட்சம் ஆச்சு. இப்ப அல்லாஹ்வுடைய கிருபையில கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு 55-60 லட்சம் மக்கள் என்ன செய்யறாங்க? வர்றாங்க. தெரியாம பல லட்சம் மக்கள் வர்றாங்க. இது மாதிரி 1 கோடி ஆனாலும் சரி, 2 கோடி ஆனாலும் விசாலமாக்கி தருவோம். நம்முடைய படிப்பனை என்ன, நாம் அங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அங்க அரபா மைதானத்தில் இறங்குகின்ற பொழுது நம்ம துவா செஞ்சுக்கிட்டே இறங்கணும். இறைவா, எங்களுடைய நாங்கள் பல ஊர்களில் இருந்து பல இடங்களில் இருந்து ஒரு குடும்பமாக நாங்கள் எல்லாம் உடைய இறை இல்லத்திற்கு நாங்கள் வந்து எங்கள் அத்தனையருடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு